இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கருப்பு உளுந்து, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதுக்கப்புறம் கொள்ளு எல்லாமே ஒரு கப்பு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. தனித்தனியாக நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. நல்லா கொஞ்சம் படப்படன்னு வெடிச்சதுக்கப்புறம் நல்லா அதை வாயில் போட்டு பார்த்தா நறுக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுக்கோங்க. கொள்ளு கூடயே கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி கொஞ்சம் வாசனைக்கும் சரி டைஜஷனுக்கும் சரி நல்லாயிருக்கும். மல்லி கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, வரமிளகா, அதையும் பூண்டு கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வரமிளகாய் அதில் போட்டு நல்லா வரமிளகா கொஞ்சம் காரம் தூக்கலாகவே போடுங்க. ஏன்னா இது எல்லாமே காரத்தை கம்மி பண்ணும். ஸோ கொஞ்சம் வரமிளகா தூக்கலாகவே போட்டு நல்லா வறுத்து தனித்தனியாக ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு எல்லாமே தனித்தனியாக தான் எப்படி தனித்தனியாக வறுத்தீங்களோ தனித்தனியாக அதே மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். மிக்சியில் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் மிக்சியில் வந்து கொஞ்சம் திருப்பி சுற்ற வச்சுட்டு நல்லா சுற்ற வச்சு மீன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சிலேயே போட்டு திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா பக்காவான ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி. கொஞ்சம் கூட யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது, இல்லை இதில் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கீங்க, இல்லை கொள்ளு போட்டிருக்கீங்கலாம் தெரியாது. இட்லி பொடி மாதிரியே இருக்கும். டிப்பிக்கலாக இட்லி பொடி மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு, நல்ல ஃபைபர் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிரும். நல்ல டைஜஷன் பவர் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கிறனால ரொம்ப 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 வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஸோ நல்ல டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி. அதுக்கு வந்து இட்லிக்கு நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி